இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்பது கர்த்தரின் கட்டளை. ஆனால் ஏவாளை வஞ்சிக்கும்படியாக சர்ப்பமானது ஏவாளை பார்த்து, இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் போது உங்கள் கண்கள் திறக்கப்படும் மற்றும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து கொண்டு தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய கட்டளையை மீறச் செய்தது. வஞ்சகமாக மெருகூட்டின இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே கனியை சாப்பிடுவதற்கு முன்பே அது புசிப்புக்கு நல்லது என்று ஏவாள் முடிவு செய்கிறாள். தேவன் விளக்கிய காரியங்களை செய்ய துணிவு வந்தவுடனே செய்ய துணிந்த பாவத்தினால் பாவம் செய்ய துணிந்தவர்கள் ஒரு அற்பமான சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் அதன் விளைவை பின்னால் அனுபவிப்பார்கள். தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை அறிந்து செய்தால் அது துணிகர பாவம், அறியாமல் செய்தாலும் அது பாவம்தான் என்று லேவியாரகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதை வாசித்து அறியவும். கர்த்தர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை அறிந்தே கட்டளையை மீறி ஏவாள் சாப்பிட்டதினால் அவளும் ஆதாமும் சேர்ந்து பாவத்தில் விழுந்து தேவனுடைய ஐக்கியம் இழந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்தும் விரட்டப்பட்டார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதே மோசே தெரிந்து கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே கர்த்தரால் அவன் மேன்மைப்படுத்தப்பட்டான். பாவ சந்தோஷத்திற்கு விலகிய மனுஷன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான் என்பதே இந்த வசனத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். தேவ ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் பாவ சந்தோஷத்திற்கு விலகி கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் தாமே இதை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.